மக்களை வெல்கம் டு எஸ்பி யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆன எக்ஸஸ் பேக்கேஜ் அப்படிங்கிற தமிழ் டப்பிங் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்துல அலேசியா கிறிஸ்டபர் இவங்களா லீடர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் மார்க்கோ. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்கி மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் அவங்களே கிட்னாப் பண்ணிட்டு அவங்க அப்பா கிட்ட காசு வாங்குறாங்க. எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா அவங்க அப்பாக்கும் இவங்களுக்கும் பெருசா ஒத்து வராது. ஒரு பிசினஸ் வேலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல கான்சென்ட்ரேட் பண்ணாமலே இருக்கிறதுனால அவரோட அட்டென்ஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபேக் கிட்னாப்பிங் அவங்களே பண்றாங்க. ஆனா எதிர்பாராத விதமா அவங்க நிஜமாவே கிட்னாப் பண்ணப்படுறாங்க அவங்களுக்கே தெரியாம. அது யாரு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த படத்தோட ஹீரோ. அவரு ஒரு அப்பாவியான ஒரு கார் திருடன். அவரு கார் திருடும் போது உள்ள ஹீரோயின் இருக்கிறது அவருக்கு தெரியாம எடுத்துட்டு போயிடுறாரு. ஹீரோயினோட அப்பா ஒரு பெரிய பிக் ஷாட்னால ஊர் ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது, அவங்கள கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, ஹீரோயினுக்கு என்ன நடந்தது, ஹீரோக்கு என்ன நடந்தது அப்படிங்கறதா இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு காமெடி டிராமா ஜானர். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தோன்றது இந்த படத்துல ஒரு ஹீரோ ரொம்ப அப்பாவியே காட்டினது. படம் முழுக்கவே அப்படிதான் காட்டியிருப்பாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. வழக்கமா இந்த ஹீரோயிசம் எதுவுமே பண்ணாம ஒரு காமெடியான கேரக்டரா காட்டியிருக்காங்க. அவரும் அவர் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்ல ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி ஹீரோயினும் உங்க பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி படத்துல ஹியூமர் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. நிறைய சீன்ஸ்ல ஹீரோ பண்ற ரியாக்ஷன், அவர் மாட்டிக்கும் போது கொடுக்குற ரியாக்ஷன், இது எல்லாமே கொஞ்சம் காமெடியா இருந்தது. அதே மாதிரி ரொமான்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக்கா பில்ட் ஆகிற மாதிரி தான் காட்டுவாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஃபேண்டசியாவோ இல்லாட்டி ரொம்ப ஆக்வர்டாவோ இருக்காது. ரொம்ப எதிரும் புதிருமா சண்டை போட்டவங்க கடைசி இவென்ச்சுவலா அவங்களே ஒரு ரொமான்டிக் கப்பலா மாறுவாங்க. அதுவும் பாக்குறதுக்கு நல்லாவே இருந்தது. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் நெகட்டிவா தோன்றது இந்த படத்துல இந்த ஹீரோக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வில்லன் மாதிரி கடைசியா வருவாங்க. அந்த போர்ஷன் கொஞ்சம் தேவையில்லாம ஓவர் டூ பண்ண மாதிரி இருந்தது இந்த படத்தோட கதைக்கு. அதுவும் இல்லாம படம் ரொம்ப ஸ்லோவா போகும். சோ உங்களுக்கு இந்த மாதிரி ஜானர் பிடிக்காது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த படமும் பிடிக்காது. ஹீரோயினோட அப்பாவும் எந்த ஒரு எமோஷனல் ஃபீலிங்குமே இல்லாம அவர் பாட்டுக்கு அவரோட டே டு டே லைஃப் அண்ட் வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் வராம இருந்தா கூட ஹீரோயின் கிட்ட இருக்கிற எமோஷன் அவங்க அப்பா கிட்டயும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் காட்டியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராவே இருந்திருக்கும். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். முதல்ல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு டீசென்டான ஒரு ராம்காம் மூவி தான். தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்குது. நீங்க பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லைட்டா அடல்ட் கண்டென்ட் இருக்கும். ஸோ ஃபேமிலியோட பார்க்கும்போது கொஞ்சம் காஷியஸா பாருங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.